பத்திரிகையில அல்லது ஒரு சில இடங்கள்ல டிகிரி வந்து இன்கம்ப்ளீட்டா இருந்தா, மேல ஒரு கோடு போடணும். இப்ப இந்த மாரி கோடு வரைஞ்சிருக்கிறோங்க. இப்ப எம்எஸ்சி தப்புங்க. எம்ஏன்னு போட சொல்றாங்க. இப்ப எம்ஏன்னு போடுறேங்க. திருப்பி அந்த லைன அட்ஜஸ்ட் பண்ணணும். லைன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேங்க. இப்ப ஃபாண்ட் இது வேண்டாங்க. வேற ஃபாண்ட் மாத்துங்க அப்படிங்கிறாங்க. இப்ப நான் ஃபாண்ட் மாத்துறேன். ஸோ மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாரி ப்ராப்ளத்த ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அது எப்படின்னு பார்க்கலாங்க. எந்த டிகிரிக்கு லைன் வேணுமோ ஃபர்ஸ்ட் அத பிளாக் செஞ்சுக்கலாங்க. அண்ட் தென் ஆல்ட் என்டர் ஷார்ட்கட் குடுத்துங்க. கேரக்டர்ங்கிற ஆப்ஷன செலக்ட் செஞ்சுக்கலாங்க. இதுல கேரக்டர் ஓவர்லைன் அப்படின்னு இருக்குங்க. அப்ளை அ லைன் அபோவ் த செலக்டட் டெக்ஸ்ட் அப்படின்னு அவங்களே ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. இத செலக்ட் செஞ்சோம்னா நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இதுல ஃபர்ஸ்ட் சிங்கிள் தின் இருக்கு. அத செலக்ட் செஞ்சுக்கிறேங்க. இப்போ இந்த கரெக்ஷன் செய்றேங்க. எம்ஏன்னு குடுக்குறேன். அந்த லைன் ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிருங்க. இங்க டிஆர்ஏன்னு இருக்குது. என்எஸ் சேர்த்தணும். அப்பவும் பாருங்க அட்ஜஸ்ட் ஆயிருச்சு. இப்ப இந்த ஃபாண்ட் மாத்தணும். இந்த மாரி மாத்துறேங்க. அப்பவும் அட்ஜஸ்ட் ஆயிருச்சு. இல்ல வேற ஃபாண்ட் மாத்துறேன். அப்போ அட்ஜஸ்ட் ஆயிருச்சு. இப்ப நவுத்தி வைக்கிறேங்க. அது கூடவே டிராவல் ஆகும். ஸோ, இதனால நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்ங்க. டைம் மிச்சமாகும். எவ்வளோ கரெக்ஷன் செஞ்சாலுங்க, இந்த லைன் ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிக்கும். அதனால ஒரு பெர்ஃபெக்ட்டான பிரிண்டிங் செய்யலாங்க.